இப்போ படிக்கும்போது எனக்கு தெரியாது நான் அந்த படத்தோட எடிட்டராக இருப்பேன்னு. இந்த படத்தோட எடிட்டிங்கும் எமோஷ்னல் ஜேர்னியாக சொல்லணுன்னா எனக்கு ஒரு மிக்ஸ்டு எமோஷ்னலான ஜேர்னியாக தான் இருந்தது. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக சிவனைந்தான் சேகரோட ரிலேஷன்ஷிப், பூங்கொடி டீச்சர் சிவனைந்தானோட ரிலேஷன்ஷிப், ஒரு ஊரில் ராஜா, மற்ற பாடல்கள், இது எல்லாத்தையும் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி சந்தோஷமாக எடிட் பண்ணோம். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பிகினிங்கில் எடிட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்தது. அது வந்து கிளைமேக்ஸ் வந்து நான் ஷூட்டிங் போயிருந்தேன். நான் முதல்ல ஒரு 10 நாள் ஷூட்டிங் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரஃப் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. செல்வம் வந்து கிளைமேக்ஸ் வந்துடுங்க, ஷூட்டிங்க்கு வந்துடுங்க, இங்கே போக நான் கூடவே இருந்தேன். அப்போ இருந்தேன், ஒரு ஷூட் பண்ணார். அப்போது அதை கண் முன்னாடி பார்த்தேன், அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டோம், ஷெடியூல் முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் எடிட்டிங்காக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் ஃபுட்டேஜ் அதை பார்த்து எனக்கு அப்படியே அந்த மரண ஓலம் தான் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. அன்றைக்கி நைட்டு தூங்கினா தான் கேட்குது. எடிட் டேபிளில் வந்து உட்காரும்பொழுதே எனக்கு அந்த சத்தம் தான் கேட்டுகிட்டே இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லலை, அதனால் சார் அது கேட்டுகிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சரி ஓகே ரஃப் கட் ஆரம்பிப்போன்ட்டு கட் பண்ணியாச்சு. செல்வத்திட்ட முன்னாடி கட் பண்ணுறதுலாம் அப்பப்போ போய் காமிப்பேன். கிளைமேக்ஸ் மாத்திரம் வாங்க செல்வம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ணுங்க சூர்யான்றவர். முதல் நாள் கட் பண்ணி சும்மா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்க சொன்னால் வாங்க சொன்னோன்னே பண்ணுங்க வரேன் அப்படின்பார். 2வது நாள் அப்படி சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கு வந்து கிளைமேக்ஸ் எடிட்டிங் டேபிளுக்கு வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறாரு, அவருக்கு அவ்வளோ எமோஷன் பண்ணிட்டார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டார். ஃபஸ்ட்டு இந்த ரஃப் கட் பண்ணதை ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதை வந்து ரொம்ப எமோஷனலாக ட்ரீட் பண்ணுறதா, மெலோ ட்ராமேட்டிக்காக போயிருமே, அப்போ எமோஷன் கம்மியாக ட்ரீட் பண்ணுறதா, எந்த மீட்டரில் சொல்கிறதுன்றதுல தான் ஒரு பெரிய குழப்பமே வந்துச்சு. அப்போது போயிட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஃபுல்லாக எடிட் பண்ணுறது ரஃப்லாம் பார்த்துட்டு போயிட்டார். அப்புறம் கூப்பிட்டு என்கிட்ட ஒன்று சொன்னார், இந்த குடுகுடுப்ப சத்தத்தை எடுங்க, அந்த பறவைகள் எடுங்க, அதுதான் கிளைமேக்ஸ், அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வைங்க, அதுதான் அந்த கிளைமேக்ஸோட எமோஷனை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த டெக்னிக்கை கொண்டு வந்து வச்சதுலேருந்து கிளைமேக்ஸோட எமோஷன் பிடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எடிட் பண்ணி முடிச்சிச்சு. மற்றபடி இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சிங்கம், லவ் யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பெரிய இடத்துக்கு எங்களெல்லாம் நகர்த்தியிருக்காரு டைரக்டர். திரையரங்கில் ஒருத்தவங்க பாராட்டும் பொழுதும் அது அத்தனையும் நாங்கள் போட்ட உழைப்பை தாண்டி எங்களுக்காக இயக்குனர் போட்ட உழைப்புக்கான வெற்றியாக தான் அதை பார்க்குறோம். எனக்கு கற்றுக் கொடுத்து இயக்குனர் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே அளவுக்கு புளியவங்களும் கோங்கராயங்குறிச்சி மக்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி. கலையரசன்லேருந்து திவ்யா துரைசாமிலேருந்து எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த படத்தில் ஸ்டக்காகி நின்ற முக்கியமான தருணங்களில் என்னை தோல் கொடுத்து அடுத்த இடத்துக்கு நடத்துனதில் திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த இடங்கள்லாம் டைரக்டர் வந்து இவ்வளவுக்கு அன்பாக வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார், உருவாக்கியிருக்கீங்க. தேங்க்யூ சார். வாழையை பற்றி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நன்றி தான் சொல்லணும். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த படத்தை வந்து இவ்வளோ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக ஆக்குனது கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு மாரி செல்வராஜ். இந்த ப்ராஜெக்டை எங்களை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. நாவி ஸ்டுடியோஸ்க்கு நன்றி. ஃபார்மஸ் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரெட் ஜெயண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் கொலாபரேட் ஆன லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ்,
எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இப்போ வரைக்கும் வந்து எங்கள் மனசுக்குள்ளேயே இருக்குது. அவங்கள பார்க்கும்போது இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாழையில் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களை பார்க்குற ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துட்டாரு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். எப்போவுமே எல்லா பீரியட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மீட் பண்ண வர டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பீரியடுக்கும் வந்து அது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுற மாதிரி அமையும். அந்த வகையில் இப்போ ஆஃப் லேட் எங்களை வந்து பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து வாழை மாதிரி ஒரு படம், வாழை மாதிரி ஒரு படைப்பு, டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய வாழையை நான் வந்து எப்போ படமாக எடுக்கணும் தெரியல, நான் எடுப்பேன் அப்படின்ற அளவு வந்து மாரி செல்வராஜ் வந்து இந்த வாழையை வந்து பண்ணிட்டாரு. இந்த பெஞ்ச் மார்க் வந்து இன்னும் எத்தனை நாள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், திங்க் மியூசிக் டீம். அவங்க இல்லைன்னா இந்த சக்ஸஸ் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றி. அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன்ட் மீடியா, ஹாட் ஸ்டார் டீம், அதை ப்ரொடியூஸ் பண்ண ஹாட் ஸ்டார் டீம், மாரியண்ணா, அப்புறம் அந்த நவி ஸ்டுடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் ரெட் ஜெயிண்ட் செண்பகமூர்த்தி சார், அர்ஜுனன், எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோ ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்கள எல்லாத்தையும் மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் மாரியண்ணா. ஃபஸ்ட் டேலேருந்தே இது போட்ட உழைப்பு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து செட் எல்லாருமே ஓவராலாக அந்த ஊரில் ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாக வச்சோம் அதே அளவுக்கு என்ன ரொம்ப இந்த படத்தில் கலாய்ச்சாங்க. எல்லா படத்துலையும் செத்துறேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு டெத்து வந்து எவ்வளோ ஒரு இம்பேக்ட் கொடுத்தா அது வந்து ஒரு ஒரு மெட்டீரியலாக மாறும், ஒரு மீம் மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மாரியண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாழை. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பொன்வேல் அண்ட் ராகுல் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும், நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சினிமா ஷூட் மாதிரி இருக்காது. ஸோ மாரியண்ணம் ஆரம்பித்து எல்லாருமே பட்ட கஷ்டத்தில் பார்த்துப்பீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியும் இது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. அவர் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்திலேயே ஃபஸ்ட் டே ஒரு ஷூட்டிங் பண்ண விதம். ஸோ ரொம்ப சந்தோஷம், நன்றி. லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பர்சனலாக என்னோடய அசிஸ்டன்ஸ் சட்டநாதன் மூர்த்தி, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி சார், தேங்க்யூ ஸோ மச். பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. என்னென்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லோரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட 4th அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போவுமே சந்தோஷமான விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான். அகெயின் வந்து திலீப் மாஸ்டர், அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான். அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைட் மாஸ்டராக வரும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் வந்து பார்த்தா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அண்ட் எப்போவுமே சொல்ல மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசணும்னு ஆசைப்படுறது இவங்களுக்காக தான்.
ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்கள இந்த அளவுக்கு வந்து எல்லோரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார், குமார் அண்ணா, இவங்கெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் ஊர் மக்கள் ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன். என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்ணுறேன். அவங்க இன்றைக்கி என்னோட எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும், அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறத விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது எனக்கு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. யோசிச்சுப்பாங்க, பரியரும் பெருமாள் அங்கே தான் பண்ணேன், கர்ணன் அங்கே தான் பண்ணேன், மாமனன் அங்கே தான் பண்ணேன், வாழை அங்கே தான் பண்ணேன், இப்போ பண்ணிகிட்டு இருக்க பைசன் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கதைகள் இருக்குது. ஏன்டா இவன் அங்கேயே போகிறான்னா அவ்வளோ கதைகள் இருக்குது. அந்த கதைகள் அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல. ரொம்ப எளிமையான உண்மை எங்ககிட்ட இருக்குது. அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன். அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன். நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன். ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் ரிலீஸானதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே வலியதை விட எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டுமொத்த மக்களுக்கு, என்னோடய கிராம மக்களுக்கு, புளியங்குளம் மக்களுக்கும், பக்கத்தில் உள்ள கொங்கையாக்குறிச்சி, கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய எல்லா படைப்பிலும் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் நாங்கள் தான் அவங்க. அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய குடும்பம், என்னோடய குடும்பத்தை பற்றி மிக முக்கியமாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் சார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு இதயம் காமிக்கிற அளவுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, மாமன்னன் ரஹ்மான் சார்கிட்ட போயிட்டேன். அப்போது வாழை பண்ண போவேன். அடுத்து வாழை நான் தான் பண்ணுவேன். ரஹ்மான் சார்ட்ட அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழை நான் தான் பண்ணுவேன்னு அடம்பிடிச்சி, இப்போது ரஹ்மான் சார்ட்ட போயிட்டேன்னா கோவம் வரும்ல, அந்த கோவம் இல்லாமல் சூப்பர் மாதிரி நீங்கள் ரஹ்மான் சார்ட்ட போய் கற்றுக்கோங்க, ரஹ்மான் சார்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு படம், அப்படியே ராஜா சார்ட்டையும் நீங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை மட்டும் பண்ணால் நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்லேருந்தே என் கூடவே ட்ராவல் பண்ணார். இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோடய படம் பெருசாக தெரிவதற்கும், என்னோடய படம் எமோஷனலாக தெரிவதற்கும், என்னோடய படம் ரொம்ப பியூராக தெரிவதற்கும் அது சந்தோஷ் நாயோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் ஆள் இல்லை ஊரில். எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோடய கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அங்கே டிவி பார்க்க டைம் இருக்காதுல்ல. அப்போ நான் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டு வழியாக தான் என்னோடய காதலை, என்னோடய கஷ்டத்தை, என்னோடய அண்ணன் தம்பி பாசத்தை, இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால் இசை ஆல்ரெடி எனக்குள்ள இசை தான் எனக்குள்ளே நான் நடனம் ஆட ஆரம்பித்தேன். அப்போ இசை தான் என்னோடய பூர்வீகம். இசைக்குள்ளே தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன். இசையிலேருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடச்சா பயங்கரமாகும். எனக்குள்ளே இருக்கிற என்னோடய விஷுவல்ஸை, என்னோடய ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கு வந்து சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக் முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் யோசிக்கவங்க, நான் எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவர்கிட்ட போவேன். நான் என்னோடய ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவர்கிட்ட போவேன். அவர் நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். யோசிப்பாங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு பாதவத்தி பாட்டு பண்ணுறோம் 2 பேரும் சேர்ந்து. அந்த பாட்டு வேணும்னு 2 பேரும் முடிவு பண்ணுறோம். அந்த பாட்டை டக்குன்னு யோசித்தோடனே இந்த பீட்டில், இந்த எமோஷனலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும். நாங்கள் அன்றைக்கி பேசினது தான் இது சார். அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் இவங்களை, எப்படி இவங்களை வெளியே படம் முடிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பாட்டு இசை கேட்குறாங்க. ஒரு இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு நம்ம நம்புவாங்க. அப்போ நம்ம இசையை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம். நான் நம்பினேன். இந்த பாட்டு ஓடும்போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன். எந்திரிக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மூர்த்தி சார் எந்திக்கல ஃபஸ்ட்டு. அப்போது எந்திக்க மாட்டாங்க போல யாருமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு எந்திக்காத ஆடியன்ஸ் மூர்த்தி சார் தான். அவ்வளோ பக்கத்தில் நான் உட்காந்து என் கையை வந்து அவன் மேலே வச்சுருந்தேன். அதனால் எந்திக்கலான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில். அப்போ தான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது, அது முழுமையாக வெற்றி அடைஞ்ச கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா என் ஊர் எப்படி யோசிப்பாங்க, திருநெல்வேலியில் 700 பேர் உட்காந்துருக்காங்க, கத்தி 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 உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க. அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த 700 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு வந்து
அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னை என்ன சொன்னாலும் சரி, என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி, நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சுப்பாங்களேன். என்னோட அம்மா அப்பாவை, என்னோட அண்ணன் தம்பியை, என் ஊர் மக்களோட கண்ணீரை 30 வருஷம் கழித்து கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன். அதை கலையாக்குவேன் அப்படின்னா அது எதையும் நினச்சி இல்லை, எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்கிறது, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போகிறோம், இப்படியே சண்டை போடுறோம், இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம்னு இல்லாமல் நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாகவும் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு. அதனால் எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண யாரோ எங்கே இருக்க ஒருத்தர் வந்து என்னை கைப்பற்றி பேசுறது இருக்குல்ல, அது அதை விட என்னோட பெருமை. என்கிட்ட வந்து பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட பெருமையை காட்டட்டுமா? 2 பேர் தான் என்னோட பெருமை, புரியுதா? ஒருத்தன் ஆடு பேச்சு, அதாவது பெருமையை பேசிட்டா அவனோட என்ன பெருமையே இல்லையா, என்னால் இப்படி காட்டிகிட்டே இருக்க, கூலியாக காட்டுற, தொழிலாளியாக காட்டுறேன். ஏன் நான் கூலியாக தான் இருந்தேன், தொழிலாளியாக தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இருந்தேன். திருப்பி நீ இருந்த போகணும். 30 வருஷம் முன்னாடி அவன் பாட்டன் முப்பாட்டம் வாழ்ந்தான், அவனை பற்றி எடுனா நான் ஏன் எடுக்கணும்? அவனை பற்றி அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? அவனை எடுத்துக்காட்டி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு நான் தான் பெருமை. என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் நான் ஆத்மா மாற்றினல, அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊரில் இருந்து 2 பேர்த்த கூட்டி வந்து மேடையில் நிப்பாட்டியிருக்கேன்ல, இதுதான் என்னோட பெருமை. ஓகேவா? இவன் 2 பேர்த்த உருவாக்குவான், இவன் நிச்சயமாக 2 பேர்த்த உருவாக்குவான். இன்னும் இத்தியான மனிதர்கள் உலகளாவி போயிட்டே இருப்பானுங்க. இன்றைக்கி வந்து கனடாவில் இருந்து அமெரிக்காவில் வந்து பேசுகிற தமிழர்கள், அந்த பையன் கூட நீங்கள் எப்போவாது வெளிநாட்டுக்கு வந்தீங்க அந்த பசங்களை விட்டு வந்துடாதீங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் எங்களோட வெற்றியை நாங்கள் பார்க்குறேன். எனக்கு என்ன அப்படின்னா, இது ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது. இப்போ வந்து நான் உள்ளே என்ட்ரியான உடனே ஒருத்தர் பேமாட்டேங்குது, பிரபல நண்பர் தான் அவர் கேட்டார், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டார். எல்லா படமும் வெற்றி அடையுது, ஓகேவா? மக்கள் கொண்டாடுறாங்க, முன்னாடி ஒரு 500 பேர் நின்று நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க. அந்த 500 பேரும் என்னை பின்வாங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்குது. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு சொல்லிட்டு தான் நான் போவேன், ஓகேவா? நான் போகலான்னு முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேர்த்த உருவாக்கியிருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து மாற முடியாது. வாழையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. வாழை எங்களோட பெரிய உழைப்பு, எங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒன்று சொன்னாங்க என்கிட்ட, எங்கள் அம்மா சொன்னாங்க, வாழை படம் எடுக்க போகணும்னு சொன்ன உடனே, சரி இந்த ஒரு படம் நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்னேன். அவங்கக்கிட்ட இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓகேவா? ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லைன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? ஆமாம், நான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். 30 வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு, திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்கிடுறேன். அதனால் நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட தான் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நான் மட்டும்தான் நான் உழைக்கலை, என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, உழுனா உழுறாங்க, பாயினா பாயிறாங்க, செமனா செமக்குறாங்க, அழுனா அழுறாங்க, உடனா உடைக்கிறாங்க, இத்தனை வலிமையும் உருவாக்கியிருக்கேன். இந்த ரொம்ப எமோஷ்னலாக உண்மையால் கட்டப்பட்ட ஒரு கலை. அதை நிச்சயமாக வாழை எனக்கு கொடுத்துருக்கு. வாழை கொடுத்துற பெரிய நம்பிக்கை வந்து அதுதான். ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல. இப்போ பிரதீப் சார் சொன்னார்ல, நாங்கள் நினச்ச வெற்றியை விட பெரிய வெற்றின்னு. இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க, அவங்களால அந்த வெற்றியை கரெக்டாக சொல்ல முடியல. எனக்கு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்லுவாங்க, நம்புவீங்களா? இந்த மற்ற படத்துக்கு மாமன்னனுக்கு நான் ஒரு மாமன்னன் ரிலீஸ் வெற்றி ஆகும்போது, கர்ணன் வெற்றி ஆகும்போதுலாம் நான் ப்ரொடியூசர்ஸை பார்ப்பேன், ஜாலியாக பேசுவேன், அவங்க கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வாழை இவ்வளோ பெரிய வெற்றி ஆனோடனே நான் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்தேன், எங்கேயுமே போகல, யார் கூடயும் பெருசாக பார்க்கல, சும்மா அங்கங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால்,
இந்த வெற்றி என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு என்னை பேசினவங்க, இந்த படம் பார்த்து என்னை அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை பார்க்கணுன்னு துடித்தவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கையில் பற்றி கொண்டவங்க, இவ்வளோ மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த வாழை டீமுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எனக்கான மட்டும் நம்பிக்கை இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய அசிஸ்டன்டேட்டர்ஸ் இருக்காங்க. குட்டி குட்டியாக அவங்களோட தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாமல் தன்னோட கதையை, தன்னோட எமோஷனில் தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, தன்னோட அப்பாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, நான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உறவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ இவர் சொன்னார்ல திங்க் இஸ் சந்தோஷ், என்கிட்டையும் ஏன் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டைரக்டர்ஸ் சொல்கிறாங்க. என்கிட்டையும் வாழை இருக்குங்க, என்கிட்டையும் வாழை இருக்குது அப்படிங்கிறது வாழை இல்லை, எங்கிட்டையும் இத்தனை பிரிவாக உண்மையாக ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான், எதை சொல்கிறேன், நான் வாழை சம்மந்தமான மற்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாழை சம்மந்தமாக இல்லை நாங்கள் எங்களை காட்டலை, எங்களை மிஸ் பண்ணிட்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசில் எனக்கும் அந்த டே, பர்டிகுலர் டே, அதனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது, நாங்கள் ஓடலை, நாங்கள் குதிக்கலை. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை, இந்த மக்களை காப்பாற்றினாங்க, உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன்.